வணக்கம் மக்களே. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. பட்டாசன சாம்பியன்ஸ் டிராஃபி மூலமா நம்மளால செம்மையா சம்பாதிக்க ஒரு சூப்பரான வழி கிடைச்சிருக்கு 1xbet மூலமா. 1xbetன்றது ஒரு ஆப் அண்ட் வெப்சைட். இதில் நீங்க லைவ் ஸ்போர்ட் அண்ட் இ ஸ்போர்ட் பார்க்கலாம். 24/7 உங்க ஃபேவரட் டீம் அண்ட் பிளேயர்ஸோட அப்டேட் 1xbetல கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ட்ரஸ்டட் பிராண்டான 1xbet மூலமா நீங்க எந்த ஒரு ரிஸ்க் எல்லாம் மணி earn பண்ணலாம். பார்சிலோனா, லலிகா, சீரியே இப்படி நிறைய பேர் கூட 1xbet பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க பண்ற முதல் டெபாசிட் கூட 130% போனஸ் கிடைக்கும். அடிஷனல் ஆஃபரா இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல தோத்துட்டீங்கன்னா கூட உங்க டெபாசிட் அமௌண்ட் ஃபுல் ரீஃபண்ட் ஆயிடும். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே 1xbet டவுன்லோட் பண்ணி மணி earn பண்ணுங்க. நான் வரணா வீட்டுக்கு விளையாட போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாப்பா. டேய் நானும் விளையாட வரேன். நீயா? உன்னையெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது. அம்மா டேய் அவளுக்கும் போர் அடிக்கல, கூட்டிட்டு போ. எங்க போனாலும் அட்டை மாதிரியே ஒட்டிட்டு வா. வந்து தொலை. என்ன தங்குங்களா செஸ்ஸா விளையாடுறீங்க? ஆமா அங்கிள். இந்தா நீ அக்ஷரா எடுத்துக்கங்க. தேங்க்ஸ் அங்கிள். நீயும் மோஹித் எடுத்துக்கடா. ஐயோ அங்கிள் இவன் கையில் போய் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு போறாரு. இவன் நமக்கு கொடுக்கவே மாட்டானே. இவளுக்கெல்லாம் ஷேரிங் கொடுக்கணுமா? ஃப்ரெண்டு விட போச்சு. போனா போதும், ஒன்று கொடுத்துடலாம். இந்தா. என்ன கொடுத்துட்டான்? அண்ணா இந்த நான் பிஸ்கட் எடுத்துக்கோ. நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன் பாப்பா, நீ இப்போ சாப்பிடு. பரவாயில்ல, ஒன்று சாப்பிடுதான் இப்போ. இல்லை பாப்பா எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. நீ சொன்னா கேட்க மாட்டேன். இந்தா. அண்ணன் தங்கச்சினா எப்படி இருக்கணும்? என்ன பாசமா ஒட்டிக்கிறாங்க. ஆனா எனக்குன்னு ஒருத்தர் இருக்கான் பாரு. அண்ணன்னா மோஹித் மாதிரி இருக்கணும். ஏன் அப்படி? அவன் தங்கச்சி எப்படி எல்லாம் பாத்துக்கிறேன் தெரியுமா? எப்படி? அண்ணா இன்னைக்கு எங்க ஸ்கூல் இங்கிலீஷ் மேம் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. எழுதி எழுதி கையோ உடஞ்சிரும் போல. சரி விடு பாப்பா, நான் எழுதி தரேன். ஏன் பாப்பா என்னாச்சு? அண்ணா நாய்க்கெல்லாம் பயப்படலாமா? அது ஒண்ணுமே செய்யாது. இந்தா அண்ணன் கை பிடிச்சுக்கோ. போ சு சு. அப்படின்னா நானும் தான் உனக்கு நல்ல அண்ணன். அண்ணன் வேணா சொல்லு, ஆனா நல்ல அண்ணன் சொல்லாது. நல்ல அண்ணன் இல்லையா? ஏதாச்சும் பண்ணுமே. அக்ஷா நில்லு. என்னடா பின்னாடி நாய். திருப்பி அதை கட்டிச்சிடும். ஐயோ அப்ப என்ன பண்றது? நான் 1 2 3 சொல்றேன், ஒட்டுக்க ஓடிடலாம். சரி 1 என்னடா 3 சொல்லாம போற? நீ கூட்டிட்டு போடா. ஏன்டா நீ விட்டு ஓடிட்ட? அங்கதான் நாயே இல்லையே. நாயே இல்லையா? அப்புறம் என்ன ஏமாத்துனா? நீ தான் என்ன நல்ல அண்ணன்லன்னு சொன்னீல்ல, அதுதான். டேய் அழுக்கு மூட்டை, வீட்டுக்கு வாட, உன்னை பாத்துக்கிறேன். வேடே. ஓகே வர்ணா எந்திரிங்கடா. என்னப்பா? டேய் மணி 8 ஆகுதுடா. ஸ்கூலுக்கு போற ஐடியா இல்லையா? போய் குளிச்சு கிளம்புங்க. ஓ அதுக்கு எதுக்குப்பா எங்க ரெண்டு பேத்தையும் எழுப்பி விட்ட? என்ன மட்டும் எழுப்பி விட வேண்டியதானப்பா? எதுக்குப்பா பாப்பா எழுப்பி விட்ட? தள்ளுப்பா. பாப்பா நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ தூங்கு. ஏண்டா அண்ணன் பார்த்துக்கு அளவே இல்லடா சாமி. எந்திரிங்க, மணி 8 ஆயிடுச்சு. எந்திரிச்சு போய் பல்ல விளக்கிட்டு குளிங்க போங்க. எந்திரிங்க. நீ போய் முதல்ல குளிச்சுட்டு வா.
நான் ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன். ஏன் ஸ்டார் மால போய் குளிக்க மாட்டீங்களோ சோம்பேறி? அப்படியே மேடம் சுறுசுறுப்பு பாரு. போய் குளிடி. டேய் நீ ஏன் ஃபர்ஸ்ட் குளிக்க சொல்றேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் என்னைய முதல்ல குளிக்க அனுப்பிட்டு நீ முதல்ல குளிச்ச மாதிரி அம்மா கிட்ட போய் ஆக்டிங்க போடுற. குளிக்காம அழுக்கு மூட்டை. ஏய் ரொம்ப பேசாதடி. அப்படிதான்டா பேசுவேன். அழுக்கு மூட்டை அழுக்கு மூட்டை. ஏய் காலங்கத்தால ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சி எங்கேயுமே பார்த்தது இல்ல. ஏன் குளிப்பா பா. ஏன் பாப்பா அழுகுற? என்னாச்சு? ஏன்பா என்ன பண்ண? ஸ்கூலில் ஒழுக்கமாக படிக்கிறது டியூஷன் வச்சேன். டியூஷன்லேயே டெஸ்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டு நிற்கிறா. அதே 2 சாத்தினேன். டெஸ்ட்ல தானப்பா ஃபெயில் ஆனா? என்ன பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா? அதுக்கு நீ இப்படி போட்டு அடிச்சிருக்கியேப்பா. பாப்பா அப்பா ரொம்ப அடிச்சிட்டாரா? வலிக்குதா? போப்பா உனக்கு அறிவே இல்லப்பா. சாப்பிட்டியா இல்லையா? என்னப்பா நீ? ஒரு நிமிஷம் இரு வரேன். அக்ஷரா டியூஷன் முடிஞ்சதா? ஆமா முடிஞ்சிருச்சு. அம்மா இன்னைக்கு ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு காமிச்சாலா? ஏய் என்னடி என்ன பேப்பர் கொடுத்தா சொல்றான்? காமி. அம்மா அது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேம்மா. மாமா அவ ஃப்ரெஷ் அப் ஆகி வந்திருக்குள்ள ஃபோர்ஜரி பண்ணிடுவா. இப்பவே கேளுங்க. நான் போய் எடுத்துட்டா. ஐயோ அம்மா மறந்துட்டேன். என் பேக்ல தான் இருக்கு. இப்போ எடுத்து வந்துடுறேன். இன்னுமா மேக்ஸ்ல 4 மார்க் வாங்கி வச்சிருக்கா. இதுல இவளுக்கு இங்கிலீஷுக்கு ஒரு டியூஷன், தமிழுக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், இத்தனை டியூஷன் அனுப்பி இந்த மார்க் எடுத்து வச்சிருக்கா. நான்லாம் பாருங்க எந்த டியூஷனுக்கும் போகாமலே நல்ல மார்க் எடுப்பேன். அவ்வளவுதான் நல்லா சாப்பிட்டுங்கம்மா. அப்பதான் நல்லா படிப்பா. அண்ணன் சொல்ற மாதிரி உன்னை அடி வெளுத்தாதாண்டி நீ ஒழுங்கா படிப்ப. அம்மா வேணாம்மா. அம்மா அம்மா அம்மா. பாப்பா பாப்பா பாப்பா. ஏ பாப்பா உன்னை பெட்ல காணோம் நான் தேடிட்டு இருந்தா. இந்த நேரத்துக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைண்ணா பசிக்கிற மாதிரி இருந்துச்சா அதான் ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்தேன். எது இந்நேரத்துக்கா? அப்பாவுக்கு மட்டும் நீ திருடி திங்கிறது தெரிஞ்சிச்சு உன்னை கொன்னே போட்டுருவாரு. ரெண்டு பேரும் இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா. எங்கள் 2 பேத்துக்கும் தண்ணி தாங்க எடுத்துச்சா, அதான் தண்ணி குடிக்கிறதுக்கு கிச்சன் பக்கம் வந்தோம். தண்ணி கீழே பெட்டு பக்கத்தில் வச்சுருந்தேனே. அப்பா அந்த தண்ணி தீர்ந்து போயிடுச்சுப்பா, அதான் கிச்சனுக்கு வந்தோம். ஆமாப்பா எனக்கும் பயமா இருந்துச்சா, அதான் பாப்பாவை கூட்டிட்டு வந்தேன். தண்ணியை குடிச்சிட்டு கீழே போய் படுங்க. அழுக்கு மூட்டை, நீதான் அம்மா வச்சிருக்க ஸ்நாக்ஸ்லாம் திருடி தின்ட்டு இருக்கியா? அம்மாக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. தான் நீயும் சாப்பிட்டு. எனக்கெல்லாம் வேணாம்ப்பா, அம்மாக்கு தெரிஞ்சு திட்டுவாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க, நமக்கு சாப்பிட்றதுக்கு தானே வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன,
மாட்டினாலும் 2 பேரும் சேர்ந்து தான் மாட்டுவோம். தா நீ சாப்பிடு. என்ன அதிசயமா பாசமோடையெல்லாம் போலீரு? அதெல்லாம் இல்ல, உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும், அதான். சரி நம்பலாமா? அண்ணனை நம்ப தங்கச்சி. தங்கச்சி, அண்ணனுக்கு கை வலிக்குது, நீ கொஞ்ச நேரம் பிடிக்கிறியா? சரி கூட. என்ன நடக்குது இங்க? இங்க பாருமா, நீ எடுத்து வச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் திருடி தின்னுட்டு இருக்காமா. நான் சொன்னேன் அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும்னு. அவ சொல்றா அம்மா கிடக்குறாங்கன்னு சொல்லி தின்னுட்டு இருக்காமா. அம்மா நான் போய் சொல்றான். அம்மா அவன் தான் போய் சொல்றான், அவன் சரியான போய் கோழிமா. ஏண்டி இத்தனை நாளா ஸ்நாக்ஸ் காணும்னு பார்த்தா நீ தான் எடுத்து தின்னுட்டு இருக்கியா? இனிமே உனக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் கட்டுடி. டேய் அழுக்கு முட்டா ஒண்ணா. மோகன், சொல்லுங்கப்பா. நம்ம அண்ணாச்சி கடையில் பலசரக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துடா. சரிப்பா. அப்பா நானும் போகட்டா? ஏம்மா பலசரக்கு லிஸ்ட் வாங்குறது நீ எதுக்குமா? பா ப்ளீஸ்ப்பா, அண்ணா கூட நானும் போறேன்ப்பா. சரி போயிட்டு வாங்க. அண்ணன் தங்கச்சி 2 பேரும் பிரியவே மாட்டீங்க. அண்ணா அண்ணாச்சி கடை போனா எனக்கு பிடிச்ச சாக்லேட் வாங்கி தரியா? போனோடனே வாங்கி தரேன். என்னாச்சு? தடுக்கி விழுந்துட்டேன். உன்னை யாரு கேட்டா? என் சைக்கிளை கேட்டேன். என் பெல்லு கீரு. ஐயோ லைட்டு. டேய் உன் தங்கச்சி விழுந்து கிடக்குற, என்னை பக்கம் அந்த சைக்கிளை பார்த்துட்டு இருக்க. என்ன கேட்க வந்து இந்த சைக்கிள் எடுத்து வந்த? உனக்கு இது தேவைதான். சரி தூக்கி விடு. ஏன்டா கீழே போட்ட? என் சைக்கிள் கீழே போட்டதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட். சரி இப்ப கை கொடு. டேய் உன் நம்ப மாட்டேன்டா, நீ திருப்பி கீழே போட்டனா? நம்மளால போனா என் சைக்கிள் எடுத்து போறேன். சரி சரி தூக்கு. சரி சொல்ல வேண்டியது சொல்லு, அப்பதான் உன்னை தூக்கி விடுவேன். நீங்க எல்லாரும் நம்ம EMI சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்புறம் இந்த மாதிரி தங்கச்சி உங்க வீட்ல இருந்தா கமெண்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி அண்ணன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே பாய்.